அனைவருக்கும் வணக்கம். கிரகணத்தன்று சூரியன் வலுவிழக்கும் தருணமாக சூரிய கிரகணம் அமைகிறது. வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நள்ளிரவு 11 மணிக்கு துவங்கி அதிகாலை 3:30 மணி வரை நடைபெறுகிறது. அப்படி கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எளிய பரிகாரத்தின் மூலம் வீட்டில் உள்ள இந்த 4 பொருட்களை பயன்படுத்தி வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் உறுதியாகவே சூரிய கிரகணம் வருகின்ற 21ஆம் தேதி ஏற்படுகிறது. இரவு நேரம் என்பதால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தென்படாது. அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது இறைவனின் ஆற்றலையே குறைக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. வருடத்திற்கு 2 முறை நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் பெற வேண்டும் என்றால் கிரகண தோஷங்களை நீக்கினால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி அமைவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். எனவே கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருங்க. தென்படக்கூடிய நாடுகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது கிரகண தோஷ பாதிப்புகளை விளக்குவதோடு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேளையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றம். என்றால் பொதுவாகவே கிரகணம் என்பது சூரிய கிரகணமாக இருந்தால் சூரியன் வலுவிழக்கும் தருணமாகவும் சந்திர கிரகணமாக இருந்தால் சந்திரன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக சந்திரன் கிரகணத்தின் போது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் ஒளி சந்திரனின் மீது பட்டு சந்திரன் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவார். ஆனால் அப்படி அவர் பிரதிபலிப்பை ஒளிரச் செய்ய விடாமல் நடுவில் பூமி வந்து அந்த ஒளியை தடுப்பதால், சூரிய ஒளியை தடுப்பதால் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் வலுவிழக்கிறாருங்க. அவர் இயற்கையாகவே ஒளிரும் தன்மையை இருப்பதின் காரணமாக அவருடைய ஆற்றல் குறைகிறது. எனவே சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்கள் அவருடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த கிரகணத்தின் அமைப்பு என்னவென்றால் சூரியனினுடைய ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வந்து தடுக்கிறார். சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது. சூரியனின் ஆற்றல் முழுமையாக பூமியில் வசிக்கக்கூடிய நமக்கு கிடைக்க இயலாமல் போகிறது. எனவேதான் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக பூமிக்கு வராததால் தான் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக நாம் கணித்து கொள்கிறோம். எனவேதான் இந்த வேளையில் சூரியன் வலுவிழக்கக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகின்றன சூரியனும் சந்திரனும். இடத்தில் 10ஆம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் 3 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து சுக்கிரன் வலம் வருகிறார். சுக்கிரன் 9இல் இருப்பது பல வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். ராகு 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறியும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் ராசியின் ஆதர் 7இல் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களக்காரகன் வலம் வருகிறார். எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் கிரகணம் நடைபெறும் போது இறைவனும் ஆற்றலை இழப்பதால் அதற்கு முன்கூட்டியே ஆலயங்கள் பூட்டி
கூட்டப்படும். எனவே இறை வழிபாட்டை வீட்டிலிருந்து மேற்கொள்வது நல்லது, வெளியில் சுற்றுவதை தவிர்த்து. மேலுமாக கிரகண பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பதே சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டிலிருந்து நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதோடு மட்டுமல்லாது இறைவனை நோக்கி மன்றாடுவது, நேர்மறையான எண்ணங்களுடன் தியானம் செய்வது போன்றவற்றை மேற்கொண்டால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய தர்ப்பை மற்றும் துளசி ஆகிய 2 பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் இந்த 2 பொருட்களுக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் பொதுவாக உண்டு. எனவே இந்த 2 பொருட்களை தவறாமல் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லதாக அமையும். என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கிரகணம் நடைபெறும் போது மிக முக்கிய பயணங்களை துவங்குவதை அறவே தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பயணம் என்றால் அதற்கு முன்னதாகவே துவங்கி விடுங்கள். அந்த நேரத்தில் கிரகண தோஷங்களையும் பாதிப்புகளையும் குறைக்கக்கூடிய தர்ப்பை மற்றும் துளசியை உடன் எடுத்து செல்லுங்கள். அதோடு மட்டுமல்லாது உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. கிரகணம் நடைபெறும் வேளையில் தண்ணீர் குடித்தல், உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் செரிமான கோளாறுகள் உள்ளிட்டவை வரலாம். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக கூர்மையான ஆயுதங்கள், உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது. இரவு வேலை என்றாலும் கூட இந்த வேளையில் இரவு பணிகளை மேற்கொள்கிறவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது சுப காரியங்களை ஒருபோதும் திட்டமிடாதீர்கள். சுப காரியங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வேலை நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்த்து விடுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மேற்கொண்டால் எதிர்பாராத சில விளைவுகளை ஏற்படுத்தலாம். சுத்தம் செய்தல், வீடு துடைத்தல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய அழகை பேணி பராமரிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது. வெட்டுதல், முடி வெட்டுதல், பல் துவக்குதல் போன்ற பணிகளை தவிர்த்து விடுங்கள். குளித்தல் போன்றவற்றையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அது நிறைந்த நன்மையை கொடுக்காது. தூங்காமல் விழித்திருந்து தியானம் செய்வது நல்லது. அல்லது இரவு வேலை என்பதால் ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இதைவிட மிக முக்கியமாக வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். என்றால் சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படி வெறும் கண்களால் பார்ப்பதால் சில பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். சந்திர கிரகணம் என்றால் வெறும் கண்களால் பார்க்கலாம், அதனால் பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஆனால் சூரிய கிரகணத்தை நிச்சயம் வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்படி கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சில நிகழ்வுகளில் கவனத்துடன் இருங்க. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் செய்ய வேண்டிய பணியாக பார்க்கப்படுவது வீட்டை சுத்தம் செய்து குளித்து விட வேண்டும். குளித்ததற்கு பிறகு இறுதியாகவே வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதில் சிறிதளவு மஞ்சள், வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அதில் சிறிதளவு மஞ்சளை கலந்து வீடு முழுவதும் தெளிப்பது நிச்சயமாக கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும். இதுபோன்று வீட்டில் இருக்கக்கூடிய சில எளிய 4 பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கிரகணதோஷ பாதிப்புகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் பெறுவதோடு வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.